ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஞாயிறு ஆராதனை காலையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு செய்தி, இந்த செய்திக்கு ஆதாரமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே கர்த்தருக்கு அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலும் சரி, தேவ ஜனங்கள் மத்தியிலும் சரி, அதாவது தேவனை கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்கள் மத்தியிலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும், அவருக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் அடையாளமாக இருக்கணும். நம்மை பார்த்தால் தேவ பிள்ளைகள் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்க விதத்தில் ஒரு அடையாளமாக, ஒரு ஐடென்டிட்டி நமக்கு இருக்கணும். நாம் தேவ பிள்ளைகள் என்ற ஐடென்டிட்டி நமக்கு இருக்கணும். ஏசாயா சொல்கிறார், நான் அந்த ஐடென்டிட்டியாக இருக்கிறேன், கர்த்தருக்கு நான் அடையாளமாக ஐடென்டிட்டியாக நான் இருக்கிறேன் என்று ஏசாயா சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நாம் நம்முடைய தேவனுக்கு, நம்முடைய கர்த்தருக்கு, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் ஒரு அடையாளங்களாக இருக்கணும். நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் உண்மையான கிறிஸ்தவ விசுவாசி என்று சொல்லத்தக்க விதத்தில் அடையாளங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து கொண்டார், தமக்காக தெரிந்தெடுத்து கொண்டார். அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு சில நீதி, நியாயங்கள், நியமங்கள், கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை பின்பற்றும்படியாக நமக்கு சொல்லி அவ்விதமாக தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கும்படியாக நமக்கு கற்பித்திருக்கிறார். அப்படி கற்பித்திருக்கும் பொழுது அவர் நம்மை அந்த கட்டளைகளையும் கொடுத்து, உலகத்திலே பல ஆசீர்வாதங்களையும் நாம் கொடுத்து, உலகத்தில் நம்மை நல்ல உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொன்னது உபாகமம் 28வது அதிகாரம் 1 வசனத்தில், உபாகமம் 28:1, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்கிற நம்மை கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளை காட்டிலும் உயர்வாக மேன்மையாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் மெய்தேவனை தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் நீங்களும் நானும் மெய்தேவனை தெரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இதுவே ஒரு மேன்மையான காரியம். ஸோ அந்த தேவனிடத்தில், அந்த கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்களை கொடுத்து இப்படி மேன்மையாக வைக்கிறார். கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யணும் என்று பார்க்கும் பொழுது நம்ம வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு, புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்பொழுது 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்தில், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பாருங்க, இத்தனை காரியங்களிலே நாம் மாதிரியாக இருக்கணுமா, ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுமா. அப்போ நம்ம ஒரு அடையாளமாக இருக்கணும். எதில்? நம்ம வார்த்தை, நம்முடைய நடக்கை, நம்முடைய அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு, இதில் எல்லாம். அதாவது தமிழில் சொல்லுவாங்க நடை, உடை, பாவனை. நம்முடைய நடை, நாம் நடக்கிற விதம், நம்முடைய உடை, ட்ரெஸ் கோட், உடை, நம்முடைய பாவனை, நம்முடைய பாவனைன்னு சொல்லும்போது நம்முடைய ஒரு மூமெண்ட், நாம் பழகுகிற விதம், இது எல்லாமே நடை, உடை, பாவனையில் நாம் மாதிரியாக, இறைவனுக்கு அடையாளமாக, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்க விதத்திலே இருக்க வேண்டும்.
என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், நானும் என் பிள்ளைகளும் அப்படி அடையாளங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். சரி, அதை குறித்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே 11-12 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 11-12 வசனத்தில், அதாவது இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார், கட்டளைகளை கொடுத்து மேன்மையாக வைத்தார். ஆனால் அந்த இஸ்ரவேல் மக்களில் சிலர் பின்மாறி போனாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. அப்போ தான் இந்த காரியம் நடக்கிறது. அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஏசாயா தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இவங்க எப்படி போனாலும் நானும் என் பிள்ளைகளும் எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு அடையாளமாக, யார் எப்படி போனாலும், யார் என்ன பண்ணாலும் நானும் என் பிள்ளைகளும் என் கர்த்தருக்கு நாங்கள் அடையாளங்களாக இருப்போம், மாதிரிகளாக இருப்போம்னு சொல்கிறார். இதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது பாருங்கள், இந்த 11-12 வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 8:11-12 ஏசாயா சொல்கிறாரு, கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடன் பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்புவதாவது, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமல், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய கரம் ஏசாயா மேலே வந்து சொல்கிறாராம், நீ இந்த ஜனத்தின் வழியிலே நடக்காது. இஸ்ரவேல் மக்களை நான் தெரிந்து கொண்டேன், அதில் சிலர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் விலகி போயிட்டாங்க, தவறான வழியில் போயிட்டாங்க, நீ அவர்கள் வழியில் நடக்காதே என்று புத்தி சொல்கிறார். நமக்கு பாருங்கள், ஒரு புத்திமதி வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு புத்திமதி வருகிறது. இந்த உலக மக்கள் வழியில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத தேவ ஜனம் என்று சொல்லிக் கொள்ளுகிற கர்த்தருக்கு கீழ்ப்படியாத மக்கள் வழியிலும் இந்த உலக மக்கள் வழியிலும் நீ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஊரோடு ஒத்துவாழ் என்ற ஒரு பழமொழி உண்டு, ஆனால் அது எல்லா இடத்திலும் பொருந்தாது. ஊரோடு ஒத்துவாழ்ன்னு எல்லா இடத்திலும் பொருந்தாது. நமக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் இந்த உலக மக்கள் வழக்கத்தின்படி நம்ம நடக்க முடியாது. அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, நானும் ஏன் அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அவங்க எப்படி நடக்கிறாங்க, நானும் ஏன் நடக்கக்கூடாது. இல்லை, நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு விசுவாசிகளாக மாற்றி ஒரு பரிசுத்த ஜனமாக மாற்றி நமக்கு சில பிரமாணங்களை கொடுத்து நம்மை நடக்க வைக்கும் பொழுது நாம் அவர்கள் வழியிலே நடக்கக்கூடாது, தவறான வழிகளிலே பாவமான வழிகளிலே நாம் நடக்கக்கூடாது என்ற ஒரு புத்திமதி நமக்கு வருகிறது. அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வந்த புத்திமதி இன்றைக்கு நமக்கு வருகிறது. இந்த உலக மக்கள் வாழ்க்கையில் நடக்காது. நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் அவங்க பிள்ளைங்களாம் அப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களே, நான் ஏன் என் பிள்ளைங்க ஏன் அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அவங்களாம் அப்படி நடக்கிறாங்களே, நான் ஏன் அப்படி நடக்கக்கூடாது. இல்லை, நமக்குன்னு ஒரு வழி, அது தனி வழி. அல்லேலூயா, அது கர்த்தருடைய வழி. பாருங்க என்ன சொல்கிறாரு அடுத்தது 13-14 வசனத்தில் 13-14 வசனத்தில், சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்களுக்கு பயமும் உங்கள் அச்சமுமாக இருப்பார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது கர்த்தரையே நம்ம பரிசுத்தம் பண்ணோம், கர்த்தருடைய பரிசுத்த வழியில் நம்ம நடக்கணும். நம்ம வழி தனி வழி, கர்த்தருடைய வழி, அது உலக வழி அல்ல. உலகத்தில் போகிறவங்க வழியில் நம்ம போக முடியாது, கர்த்தருடைய பரிசுத்த வழியில் தான் நாம் நடக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அன்றைக்கு இந்த புத்திமதி வந்தது, நீ உலக பிரகாரமான உலக மக்களுடைய வாழ்க்கையில் நடக்காதே, நீ கர்த்தருடைய பரிசுத்தமான வாழ்க்கையில் நட. நம்ம பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டில் ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில், ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒரு மறுரூபப்பட்ட ஒரு அனுபவம், கர்த்தருடைய பரிசுத்த வாழ்க்கை, வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்கக்கூடாது என்று புதிய ஏற்பாட்டில் கூட நமக்கு அந்த புத்திமதி வருகிறது. இப்படி நீங்கள் வாழும்போது, கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்று ஒரு தனி வழியில் நீங்கள் வாழும் பொழுது, உங்கள் ட்ரெஸ் கோடு கொஞ்சம் தனியாக இருக்கும் பொழுது, உங்கள் நடவடிக்கைகள் கொஞ்சம் தனியாக இருக்கும் பொழுது, இந்த உலக மக்கள் உங்களை பார்த்து இது என்ன அவங்க வித்தியாசமாக இருக்கிறாங்களே, ஒரு புதுசாக இருக்கிறாங்களேன்னு கூட சொல்லுவாங்க. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 71:7 அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறார். அநேகருக்கு, என்னை பார்க்குற நிறைய பேருக்கு நான் புதுமையாக இருக்கேன், ஏன்னா நான் கர்த்தருடைய வழியில் நடக்கிறேன்,
என்னுடைய வழி வேறையாக இருக்குது, அவங்க வழி இல்லை. அவங்க வழியை விட்டு நான் வேறு வழியில் நடக்கிறேன். ஆகவே என்னுடைய வழி புது வழியை, என்னை பார்க்கிறவர்களுக்கு நான் புதுமையாக இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் என்னை புதுசாக பார்த்தா கூட நான் பயப்பட மாட்டேன். சேனைகளின் கர்த்தரே எனக்கு அச்சம், அவரே எனக்கு பயம். அவரையே நான் நம்பி அவருடைய வழியில் நடக்கிறபடினாலே யார் என்னை பற்றி என்ன நினைச்சாலும் நான் அவர்களுக்கு ஒரு புதுமையாக இருந்தாலும் கூட கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று சங்கீதக்காரங்களோட சொல்லியிருக்காரு. கர்த்தர் எப்படி அவரை மறுதலிக்கிறவர்களுக்கும் அவரை தேடிக்கொள்ளுகிறவர்களுக்கும் கர்த்தர் எப்படி இருப்பார் என்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், 15வது வசனம் 8வது அதிகாரத்தில் 16-17 வசனம், 16-17 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு, நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தம் முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். 17வது வசனத்தில் பாருங்கள், ஏசாயா சொல்கிறாரு, நான் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்கு காத்திருந்து அவரை எதிர்பார்த்திருப்பேன். இப்போ யாக்கோபின் குடும்பத்துக்கு கர்த்தர் முகத்தை மறைக்கிறாரு, நான் எதிர்பார்க்கிறேன், எனக்கு அவர் நான் கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு எதிர்பார்க்கிறேன், எனக்கு அவர் தென்படுவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய வழியை பின்பற்றாமல் தவறி போகிறவர்களுக்கு, கர்த்தரை மறுதலிக்கிறவர்களுக்கு அவர் மாறுபட்டவராக இருப்பார். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அவர் தென்படுவார். தாவீது ராஜா சொல்கிறாரு, 2 சாமுவேல் 22-26-27 சொல்கிறாரு, கர்த்தர் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவாம் தோன்றுகிறீர்னு சொல்கிறார். புனிதனுக்கு நல்லவனுக்கு நல்லவனாக தோன்றுவீர். ஆனால் மாறுபாடு பண்ணுறான் பாருங்க, தாறுமாறாக மாறுபாடு பண்ணி பண்ணுறான, அவனுக்கு நீர் மாறுபட்டவராக இருப்பீர், மாறுபட்டவராக இருப்பீர், வித்தியாசமாக இருப்பீர், மறைப்பீர், உம்முடைய முகத்தை மறைப்பீர். அதான் இங்கே சொல்கிறாரு, யாக்கோபின் குடும்பத்துக்கு முகத்தை மறைக்கிறவர். ஏன்னா யாக்கோபின் குடும்பத்தில் சில கூட்டம் தவறி போச்சு, பின்மாறி போச்சு, கீழ்ப்படியாமல் போச்சு, அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கிறார். ஆனால் இங்கே ஏசாயா, கர்த்தரை தேடுகிற ஏசாயாவுக்கோ கர்த்தர் நான் அவருக்கு காத்திருந்து அவரை எதிர்பார்க்கிறேன்னு சொல்கிறார். எதிர்பார்க்கும்போது நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறார், ஏசாயாவுக்கு அவர் தென்படுவார். அதனால தான் ஏசாயா கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. 18வது வசனம் வாசிங்க. 18வது வசனத்தில் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலுக்கு முன்பாக அடையாளங்களாக இருப்போம். அல்லேலூயா. இந்த தவறி போனவர்களாக இருக்கட்டும், கீழ்ப்படியாமல் போனவர்களாக இருக்கட்டும், இந்த உலக மக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு முன்பாக என்னுடைய கர்த்தருக்கு நான் ஐடென்டிட்டியாக இருப்பேன், அடையாளமாக இருப்பேன். பாருங்கள், சில நேரத்தில் நாம் பார்க்குறோம், நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது பார்க்குறோம், சில பேர் யூனிஃபார்ம் போட்டு போவாங்க. அந்த யூனிஃபார்ம் பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ இவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸு, இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸு வேலை செய்கிறவங்க. அந்த ஐடென்டிட்டி இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலுடைய அந்த யூனிஃபார்ம் இருக்கும். இப்போ போலீஸ் பார்க்குறோம், போலீஸ் போகும்பொழுது அவங்க காக்கி ட்ரெஸ்ஸில் எல்லாம் அந்த உடுப்பு தொப்பிலாம் போட்டுட்டு ஒரு ஐடென்டி, அவங்க போலீஸு அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இப்போ ஆர்மியில் நேவியில் இருக்கிறவங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கிறவங்க, அவங்களோட யூனிஃபார்ம், அவங்க யூனிஃபார்ம் போட்டு போனாங்கன்னா அவங்க ஐடென்டிட்டி, எந்த துறையில் பணியாற்றுகிறார்களோ அதனுடைய ஐடென்டிட்டி. நாம் கர்த்தருக்காக பணியாற்றுகிறவர்கள், கர்த்தருடைய ஐடென்டிட்டி நமக்கு இருக்கணும், அந்த அடையாளம் நமக்கு இருக்கணும். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அதான் சொல்கிறாரு கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனத்தில், கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனத்தில், உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. கிறிஸ்துவை உடுத்திட்டு இருக்கேன். எப்படியோ போலீஸ்காரர் வந்து காக்கி ட்ரெஸ்ஸை உடுத்தி இந்த போலீஸ் யூனிஃபார்ம் உடுத்திட்டு இருக்காரோ, அப்போ அவரை பார்த்தோன்னா அவர் போலீஸ் நமக்கு எப்படி தெரியுதோ, அப்படி நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்து, இவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய கிறிஸ்துவுக்கு, நம்முடைய இறைவனுக்கு, நம்முடைய தேவனுக்கு நாம் ஐடென்டிட்டியை காட்டணும், அடையாளமாக இருக்கணும். ஆகவே பிரியமானவர்களே, அவருக்கு நாம் ஐடென்டிட்டியாக இருக்கணும் என்று சொல்லுவது எப்படி வருது? எப்படி நம்ம அவருக்கு ஐடென்டிட்டியாக இருக்க முடியும்?
ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கம்பெனியில் கூட வேலை செய்யும்போது ஐடென்டிட்டி கார்டு தொங்க விடுவாங்க. இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல சில பிரமாணங்கள் இருக்கும், சில நியமங்கள் இருக்கும். அந்த நியமங்கள் படி அவங்க வேலை செய்யணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு சில நியமங்கள் இருக்கிறது. அதன்படி நாம் செய்தால்தான் கர்த்தருக்கு நாம் அடையாளமாக இருக்க முடியும். நம்ம வழியில் நாம் நடந்து நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்துவை எப்படி நம்ம தரித்து கொள்ள முடியும் என்றால், இந்த வேத வசனத்தில் இருக்கிற பிரமாணங்களின்படி நாம் நடக்கும் பொழுது அப்போ தான் நம்ம அவருக்கு ஐடென்டிட்டியாக இருக்க முடியும். இங்கே சொல்கிறாரு, 20வது வசனத்தில் சொல்கிறாரு, இங்கே ஏசாயா 20வது வசனத்தில், ஏசாயா 8:20, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. பாருங்கள், வேதத்தை கவனிக்கணும், வேத வசனத்தை கவனிக்கணும். இவர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு, அவர் அதை சொல்லிட்டாரு, அதிலெல்லாம் இல்லை. வேதத்து வசனம், வேத வசனம் தான். இந்த உலகத்தான் டான்ஸ் ஆடுறோம், அதை பார்த்து நானும் டான்ஸ் ஆடுறேன், இல்லை, உலக வழக்கம் கிடையாது. வேதத்தையும் ஆகமத்தையும் கவனிக்கணும். வேத வசனம் எப்படி நமக்கு சொல்லுதோ அந்த வழி, அது பரிசுத்த வழி, அது கர்த்தருடைய வழி. அந்த வழியில் நடக்கும் பொழுதுதான் நாம் கர்த்தருக்கு அடையாளமாக இருக்க முடியும். அருமையானவர்களே, வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வேதத்தில் வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டவைகள், இந்த தீர்க்க தரிசனங்கள் வார்த்தைகள், இதில் எழுதப்பட்டவைகளை வாசிக்கிறவன், விசுவாசிக்கிறவன், அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான். பாக்கியவான் சொன்னால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் நம்முடைய கர்த்தருக்கு, நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தருக்கு அடையாளங்களாக இருப்போம். இந்த உலக வழி வேண்டாம், கர்த்தருடைய பரிசுத்த வழி. அது எப்படி வரும்னா, இந்த வேத ஆகமத்தை நாம் கவனித்து இதன்படி நடக்கும் பொழுது அவருக்கு அடையாளமாக இருப்போம். ஆண்டவராக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த இடத்துல வந்து வசனங்களை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், பலவீனங்களை நீக்கும், எல்லா விதமான வியாதிகளையும் அப்புறப்படுத்தும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், சுகபலன் ஆரோக்கியம் தாரும், ஆசீர்வாதம் தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.